இப்படி வீணாக்கிட்டோமே, இத்தனை போக்கினேன் போதுங்கிறார் இல்லையா, நல்ல பொழுதா போக்கினேன் போதுங்கிறார். திருவங்கை ஆழ்வார் சொல்கிறார், யார் யாரையோ நினச்சிட்டு எதையோ நினச்சிட்டு இப்படி வீணாக போக்கிட்டேனே, உன்னை நான் சுரி பண்ணாமல் இருந்துவிட்டேனே, உன்னுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருந்துவிட்டேனே அப்படின்னு போக்கினேன் போது, வீண் பொழுதாக போக்கிட்டேனே, வாழா இருந்தொழிந்தேங்கிற அப்படியெல்லாம் நினச்சி வந்த வழியை நினச்சி இவ்வளவு வயசு ஆயிடுத்தே, இத்தனை காலம் நான் வியக்தமாக போது போக்கிட்டேனேன்னு நினச்சி பశ్చాத்தாபப்படுதல்னு ஒன்று இருக்கே, இந்த பశ్చాத்தாபம்தான் நிர்வேதம் அப்படின்னு மனம் தளர்தல். மூன்றாவது விரக்தி. விரக்தின்னா எதில் விரக்தின்னு இருக்கணும்னா உலக சம்பந்தமான விஷயங்களில் விரக்தி. அதில் யாரிடத்துல பற்றுதல் இருக்கணும்னா பெருமாள் இடத்துல பற்றுதல் இருக்கணும். உலக சம்பந்தமான விஷயத்தை வர்ஜனம் பண்ணணும். அதில் விரக்தியாக இருக்கிறது, ஆசை அறுத்தல்னு தமிழில் சொல்கிறது. பீதின்னு ஒன்று. இந்த பீதிங்கிறது நான்காவது 9 படிகளில் 4வது படிகள் பீதி. பீதின்னா தமிழில் பயம்னு அர்த்தம். என்ன பயம் அப்படின்னா, இவ்வளவு காலம் நம்ம பண்ணினதான பாபங்கள் அநேகமாக பண்ணியிருக்கோமே, இந்த பாபத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணுமே, இந்த தண்டனை நரகானுபவங்கிறது எப்படி இருக்கும், நம்மளால் எப்படி அனுபவிக்கிற மாதிரி ஆக போகிறதே அப்படின்னு அந்த நரகானுபவத்துக்கு பயம் ஏற்படுறது. ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சுன்னா இந்த பயத்திலேருந்து நாம் எப்போ நம்ம விமோச்சனமாகலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, அப்போ பகவான் நமக்கு உபகாரம் பண்ணுவான் ஆச்சாரியால் மூலமாக. அதுக்கு பேர் தான் பிரசாதனம்னு பேர். பிரசாதனம்னா 5ஆவதான படி. 4 படி நாம் பெருமாள் அடையறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய படிகள் 4. அதுக்கு மீதி உள்ள 5 படிகள் பெருமாளே பார்த்து நம்மளை அடிச்சுன்னு போயிடுவான். இந்த பிரசாதனம்னு சொல்லக்கூடியது 5ஆவது படி இருக்கே, அது வரையும் நம்ம பண்ணணும். பிரசாதனம்னா சரணாகதி. நரகானுபவத்துக்கு நாம் பயந்துண்டு இனிமேல் நம்ம எப்படி இந்த பாபத்துக்கெல்லாம் பண்ணின பாபத்துக்கெல்லாம் எப்படி நம்ம பாபத்தை போக்கிக்கிறது, இது போக்கிக்காமல் இருந்துட்டேன்னா நரகானுபவம் அனுபவிக்கணுமேன்னு அதில் ஒரு பயம் ஏற்பட்டு, இந்த விமோச்சனம் பண்ணக்கூடியவன் யார், அந்த பரம்பொருள் யார் அப்படின்னு தேடி அவளிடத்துல உபாயம் அனுஷ்டானம், நமக்கு பண்ணிக்க தெரியாது, ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணிக்கிறோமே, அதுதான் பிரசாதனம் அப்படிங்கிறது. அதனால் அது பரியந்தம் நம்ம பண்ணிட்டோம்னா 6வது உட்கிரமணம். ஜீவன் எந்த சமயத்தில் எந்த காலத்தில் புறப்படணுமோ அது பெருமாளுடையதான கணக்கு பிரகாரம் அந்த ஜீவனை பகவான் அப்படியே அவன் அந்தரியாமையாக எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருக்கான். சாஸ்திரம் சொல்கிறது, அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்தியே ஆத்மனி திஷ்டதி. ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய அவாவா சைஸ் அளவுக்கு அவாவாளுக்கு உள்ள அந்த கட்டவரல் அளவுக்கு பெருமாள் அந்தரியாமையாக இருக்கானா. அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பெருமாள் கடைசி காலத்தில் எப்போ இவனுடைய கர்ம வினைகள் முடிஞ்சு இந்த ஜீவனை எப்போ அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறானோ, சரணாகதி பண்ணிவிட்ட ஜீவனை பெருமாள் தான் அழைச்சின்னு போகிறானோ, இங்கேருந்து அழைச்சின்னு போகிறானோ. அதுக்கு பேர், அந்த ஜீவன் வெளியில் வர்றதுக்கு பேர், வெளியில் பெருமாள் அழைச்சிட்டு போகிறாரு உட்கிரமணம், புறப்படுறது. உட்கிரமணம் சரீரத்திலேருந்து ஜீவன் வெளியில் புறப்படுறது, அது உட்கிரமணம். அது நம்ம முயற்சி பண்ண முடியாது, நம்ம முயற்சியால் எதுவும் நடக்காது. நம்ம முயற்சியால் இந்த க்ஷணம் நடந்திருக்கணுமே. திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், 9 ஓட்டைகள் இருக்குங்கிற சரீரத்தில். 9 ஓட்டை வழியாட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வெளியில் போக வேண்டியதானே, போகலையே. மூக்கு 2 துவாரம், கண்ணு 2 துவாரம், காது 2 துவாரம், வாய் 1 துவாரம், மலமூத்திர விசர்ஜனாதி பாகங்கள் 2 துவாரம், அப்படிலாம் இருக்கு. அதை தவிர சுவாமி தேசிகன் 2 துவாரம் கூட இருக்குங்கிறார். உதர பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவாரம், பிரம்மரந்திரம் சொல்லக்கூடிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு துவாரம் இருக்குது, இப்படி சொல்கிறார். இப்போ இத்தனை துவாரம் இருந்தும் அந்த ஆத்மா வெளியில் போகலைன்னா உன்னுடைய கர்ம வினையானது தீரலைன்னு அர்த்தம். கர்ம வினையை முடிஞ்சு கொடுத்தோன்னா ஜீவன் தானாக புறப்பட்டுடும். அந்த கர்ம வினை நமக்கு தெரியாது, பெருமாளுக்கு தான் தெரியும். அதனால் அவன் அழைச்சின்னு போக காரியம். அப்படி சரணாகதி பண்ணிட்ட வாழ்க்கை எந்த வழியில் அழைச்சின்னு போகிறான் பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதைத்தான் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அர்ச்சராதி மார்க்கம், அர்ச்சிஷ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அக்னிகிட்ட பிரார்த்திக்கிறோம் இல்லையா, அக்னே நயா சுபதாராயே. அம்மா பெருமாளை பார்த்து, அந்த அக்னியை பார்த்து, சுவாமி எனக்கு நல்ல வழிப்படுத்தணும்னு அக்னி உபஸ்தான மந்திரம். அந்த அக்னி தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. சரீரத்தில் கண் இருக்கிறதே கண்ணால் பார்த்துடுறோம்.
காது இருக்கிறதே காதில் விழுறது. இந்த ஜீவ